பிரைஸ் த லார்ட். நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு பெயர் பெற்றிருந்தோம். நாம் எல்லாருமே செத்தவர்களாக இருக்கோம் அப்படின்னு இறை வார்த்தை சொல்லப்படுதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பெயரளவில் தாங்க நம்மளுடைய அன்பு இருக்குது. பெயரளவில் தான் கர்த்தரையே ஆராதிக்கிறோம். பெயரளவில் தான் சபைகள் ஒன்று கூடுது. அப்போது ஆராதனை எப்படி தான் இருக்கணும்? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை முழுவதுமாக அன்பினால் செய்யப்பட்டதாக இருக்கணுங்க. இதுதான் உயிர் உள்ள சபை. நாம் இதுக்கு முன்னாடி எப்படியோடையோ இருந்து இருக்கலாம். நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு பேரளவில் நம்ம செஞ்சுருக்கலாம். இனி நம்ம அப்படி இல்லாமல் அதுக்காக மனம் வருந்தி பாவ இருக்கை கர்த்தரிடத்தில் சொல்லி அவர்கிட்ட நாம் விடுதலையாக, அந்த விஷயத்துலேருந்து விடுதலையாக நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னாக்கா அதுலேருந்து நம்ம விடுதலை ஆவோங்க. எல்லா விஷயத்தையுமே, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எது இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மாமிச கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கக்கூடாதுங்க. எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல், அதாவது ஸ்பிரிட், ஆவியின் கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம மாமிசத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்க விழ மாட்டாங்க, நம்ம தான் முதல்ல விழுந்துருவோங்க. எதுவுமே மாமிசத்தில் ஹேண்டில் பண்ணிடக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ, ஆனால் இனி வர நாட்களில் எல்லாத்தையும் ஆவியின் கண்ணோட்டத்தில் நம்ம பகுத்தறிய கற்றுக்கணும். அதுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய தயவு வேணும்னா நாம் முதல்ல அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். நம்மளை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம மனம் வருந்தி அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு பெற்று அந்த காரியத்தில் நம்ம விடுதலை அடைந்து நாம் உயிரோடு இருந்தும் நீங்கள் பேரளவில் செத்து போயிருக்கீங்களே அந்த பேர் நமக்கு வராமல், நான் உயிரோடு இருந்தோம் கர்த்தரோடு நான் ஜீவித்து கொண்டு இருக்கின்றேன் அந்த பேரை நம்ம வாங்கணுங்க.